அந்த ஊரை சேர்ந்த யஹ்யா பின் அப்துல்லா என்பவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். இவர் ஒஃபீஹி யஹ்யா பின் அப்துல்லா வஹுவல் ஐஃபுன், யஹ்யா பின் அப்துல்லா என்பவர் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுகிறது. அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆள் கிடையாது, பலவீனமான ஆளு அப்படின்னு அறிஞர்கள்லாம் முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பா ஹாஃபிஸ் ஸஹபி அவர்கள் மஜ்மூ ஸவாயித் என்ற நூலை எழுதி இந்த ஹதீஸை எடுத்து எழுதிட்டு இது சரியில்லாத ஹதீஸ்னு சொல்றாங்க. அப்ப என்ன வழங்குறோம்னு கேட்டா, ஒருத்தர் இறந்த பிறகு அடக்கம் செஞ்சது தலைமாட்டில் பக்ராவுடைய ஆரம்பத்தை ஓதுங்க, கால் மாட்டில் கடைசியை ஓதுங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, தபுரானியில் இருக்கிறது, ஷோபுல் ஈமான்ல இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ யஹ்யா பின் அப்துல்லான்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவர் சரியில்லாத ஒரு ஆளு, முடிஞ்சு போச்சு கதை. அதுவும் ஆதாரம் கிடையாது. இருந்தாலும் நீங்க செய்யற 3-7-40 தான் ஆதாரம் கேட்டுக்கிறோம், அதுக்கு அவங்க தரல. இறந்து அடக்கஞ்சவன் தலைமாட்டில் ஓதுறதுக்கு கால் மாட்டில் ஓதுறதுக்கு தான் சொல்றாங்களே தவிர அதை அவங்க செய்யறதே இல்லை. இப்போதைக்கு பயந்துகிட்டு ஓத சொல்லிட்டு வந்துருவாங்க, கபருக்கிட்ட இருந்து பை பிடிச்சிரும்ல. எந்த அஜர்த்தாவது இறந்து போன கபூர்ல கொண்டு தலைமாட்டில் அஜர்த்து ஓதிட்டு பக்கரா ஓதி முடிச்சிருவாங்கன்னு இருப்பாரா? நமக்கு இறந்துருவாரு. அது செய்யுமா? எந்த காற்றங்களும் அது செய்யறது இல்லை. முதல் சரியான செய்தி இல்ல, அதை செய்யறது கிடையாது. அதுக்கு பிந்தி வீட்டுல நம்ம வீட்டுல ஓதுறதுக்கு தான் ஆதாரம் காட்டுறாங்க. நீங்க அதுக்கு ஆதாரம் இல்லை. இது நீங்க எதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இறந்து போன ஆள் வீட்டுல 3ஆம் பாத்தியான்னு 7ஆம் பாத்தியான்னு 40ஆம் பாத்தியான்னு வருஷ பாத்தியான்னு ஓதுறீங்க. இதுல இருக்கிறது அடக்கம் செஞ்ச அன்னைக்கு தான் ஓதணும். அது தலைமாட்டில் தான் உட்காந்து ஓதணும், பாதியை கால் மாட்டில் உட்காந்து ஓதணும். அதை செய்யலான்னு தான் இதுல இருக்கான செய்தி சரியில்லை. இது சரின்னு நீங்க நம்புறதா இருந்தா அதைத்தான் செய்யணுமே தவிர நீங்க செய்யற அந்த செயலுக்கு எங்க ஆதாரம்? நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஆதாரம் தரணும்ல. என்ன செய்யறீங்க? 3வது அன்னைக்கு ஓதுறீங்க, 7க்கு ஓதுறீங்க, 40க்கு ஓதுறீங்க, முழு குர்ஆனே ஓதுறீங்க. பக்ராவுக்கு தான் இருக்கு. அது கூட நீங்க காட்டினால பக்ரா தான் ஓதுறதுக்கு கபூர்ல போய் தான் ஓதணும் இருக்கிறது. அது அடக்கம் செய்யப்பட்ட அன்னைக்கு தான் ஓதணும் இருக்கிறது. அது பாயிண்ட் இல்ல. இதுல இதுல இல்ல, இதுல இல்ல. உங்க நோட்டீஸ்ல இருக்கா? சரி சரி. ஷோபுல் ஈமான்ல இருக்கு, தபரானி கபீர்ல இருக்கு. ஷோபுல் ஈமான் கூட ஆதாரமா சொல்லக்கூடாது, என்னடா அது ஒரு தனி நூல் இல்ல, அது வேற நூல்ல இருந்து எடுத்து எழுதுற நூல். தபரானியுடைய கபீரை தான் சொல்லணும். சரியா? அடுத்து இது பாருங்க, இது பார்த்து நீங்க சிரிப்பீங்க. 3வது இறை தூதர் கூறினார்கள், ஒருவர் குர்ஆனை ஓதி அதன் வழி நடந்தால் அவருடைய பெற்றோருக்கு ஒளிமயமான கிரீடம் அமைக்கப்படும், அணிவிக்கப்படும். இதுல என்ன இருக்குது? இறந்து போனாலும் குர்ஆன் ஓதுறதுக்கு ஆதாரம். ஒருவர் குர்ஆனை ஓதி அதன் வழி நடந்தால், அது குர்ஆனை ஓதி அது நடக்கணும். குர்ஆனை ஓதி நீங்க உங்களுக்கு ஓதி அதுல சொன்னபடி தொழுகை நோன்பு சட்டங்கள்லாம் கடைப்பிடிச்சு நடந்தால் அவருடைய பெற்றோருக்கு ஒளிமயமான கிரீடம் அணிவிக்கப்படும் இருக்குது. எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? இந்த செய்தி சரியில்லாத ஒரு விஷயம். எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இறந்து போன ஆளுக்காக வேண்டி வீட்டுல குர்ஆன் ஓதுறது. இதுல அதுக்கு சொல்லப்படவே இல்லை. ஒருத்தன் அவன் ஓதி ஒழுங்கா நடக்கிறான், ஒருத்தன் குர்ஆனை ஓதி அவன் ஒழுங்கா நடந்தான்னு சொன்னா நடக்கிறதுக்கு தான் அது. அவங்க வாப்பா அம்மாவுக்கு என்ன செய்யப்படுது? அந்த கிரீடம் அமைக்கப்படுதுன்னு ஒண்ணு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இது எங்க இருக்குன்னு கேட்டா, இது அபுதாவுதுல இருக்குது. அபுதாவுதுல ஜப்பான் பின் ஃபாயித் என்று சொல்லி ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் முன்கருள் ஹதீஸ் சொன்னா ஆதாரப்பூர்வமான ஹதீஸுக்கு மாத்தமாவே அறிவிப்பார். சரியான ஹதீஸ் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஏற்குமாறு அறிவிப்பார். அதான் முன்கருள் ஹதீஸ். இவர் அப்படி செஞ்சிருக்கிற ஏன்னு கேளுங்களேன், ஒருத்தனுடைய நன்மையில் இன்னொருத்தனுக்கு பங்கு வராது. இவர் ஓதி இவர் அமல் செஞ்சு அவருக்கு ஏன் கிடைக்கணுங்கிறார். இவர் ஓதி இவர் அமல் செஞ்சாருன்னு சொன்னா, இவர் சாலியான குழந்தையை பெற்றுட்டு போனா வளர்த்துட்டு போனா அதுக்கு என்ன கிடைக்கும்? அது தனியா இருக்கிறது. அப்ப இது அவங்களுக்காக வேண்டிய ஒரு இதை எல்லாம் கிரீடத்தை போடுவான் அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்ல. சரின்னு வச்சுக்கிட்டாலும் எடுத்துக்கொண்ட பாயிண்ட்டுக்கு ஏதாவது இருக்குதா? எதுக்கு கேட்கிறோம்? இறந்து போன ஆட்களுக்காக குர்ஆன் ஓதுவது, அவ்வளவுதான் இங்க இருக்கிறது. இதுல அவன் ஓதி அவன் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறான், அதுவும் நின்று போயிருது. அடுத்து என்ன போடுறாங்கன்னு கேட்டா, கபருக்கரிகள். இனிமே உள்ளதுக்கெல்லாம் நான் பதிலே சொல்ல வேண்டியதில்லை, வாட்சி விட்டு பண்ணாலும் உங்களுக்கு விளங்கிடும். ஏன்னாட்டா இதெல்லாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார், நமக்கு எது மார்க்கம்? குர்ஆன் ஹதீஸ். இனிமே சொல்றது பூரா என்ன வரும்னு கேட்டா, கபருக்கரிகள் குர்ஆனில் சிலதை ஓதுவது விரும்பத்தக்கதாகும், குர்ஆன் முழுவதையும் ஓதுவது மிக ஏற்றமானதாகும். இமாம் ஷாஃபி நூல் அல்ல அதுக்காரன்னு போட்டிருக்கிறாங்க. இது நமக்கு தேவையில்லை. அப்படி இருந்தா கூட இந்த ஆளுக்கு கபர்ல வருது இல்லை, அஜர்த்து 3ஆம் பாத்தியை கபருக்கு அனுப்பிடணும். இந்த ஆளுக்கு என்ன செய்ய, ராத்திரி 1 மணிக்கு 3ஆம் பாத்தியை ஓத வேண்டியிருக்கு, கபூர்ல போய் ஓதுன்னு அனுப்பிட்டா என்ன அங்க இருக்குது? கபருக்கரிகள் குர்ஆனில் சிலதை ஓதுவது விரும்பத்தக்கதாகும், குர்ஆன் முழுதையும் ஓதுவது மிக ஏற்றமானதான் இருக்குல்ல. இவங்களை கூட்டு போய் என்ன செய்யணும்? நோட்டீஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, குர்ஆன் முழுசையும் கபர்ல ஓதுங்க அப்படின்னு ராத்திரில கொண்டு உட்கார வச்சு நீ அதையா செய்யற? நீ முதல் ஷாஃபி இமாம் சொன்னாங்கன்னா அது மார்க்கம் இல்ல, வச்சுக்கிறோம். நீ மதிக்கிறதா இருந்தா நீ என்ன பண்ணனு? நீ எங்க வீட்டுல ஓத வர்ற? நீ 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா வீட்டுல ஓதுறியா கபர்ல ஓதுறியா?
முழு குரானே ஒரு ஏற்றம் இருக்கிறது. அதற்கு ஏற்றமான ஒரு காரியத்தை உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஈஷாக்கு பிறகு கொண்டு வச்சுவிட்டு காவலுக்கு நின்றுக்கிறது, ஓடி வந்துடக்கூடாது. அப்ப இது ஆதாரம் கிடையாது. சாபிமா வந்து நமக்கு என்னங்கிறான், அது ஒரு பாயிண்ட். அடுத்து பாருங்க, நீங்கள் மன்னரைக்கு சென்றால் அல்ஹம்து சூராவை இன்னும் குல்ஹுவல்லா அகது சூரா அகது குல்லவுது ரப்பில் ஃபலக்கு குல்லவுது ரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதுங்கள். அவற்றின் நன்மைகள் மன்னரை வாசிகளுக்கு நிச்சயம் போய் சேருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னா ஓகே. யாரு சொன்னவர்? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் நூல் முக்னி. அவர் சொன்னார். அவர் பேர்ல இட்டு கட்டிருக்கிறாங்க. நம்ம அதுக்கெல்லாம் சனதெல்லாம் கிடையாது. அஹ்மது இப்னு ஹம்பல், ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம் பேர்ல பொய்களை இட்டு கட்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அறிவிப்பாளர் வசனம் கிடையாது. நம்ம பாயிண்ட் என்ன தெரியுமா? இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாங்கன்னு எழுதி வச்சுக்கிறேன். இது கூட இவங்க வந்து செய்யறதுக்கு இது ஆதாரம் கிடையாது. 3ஆம் பதி 7ஆம் பதி வீட்டில் உட்காந்து ஓதுறாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. கபருஸ்தானுக்கு போனீங்கன்னா ஓதுங்கன்னு இருக்கிறது. அது கூட வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதா இருந்தது மார்க்கமாகும். இது அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னது? குர்ஆன் ஓதுவதன் நன்மை மையத்துக்கு போய் சேருகிறது. இமாம் நவவி. நமக்கு என்னங்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா நவவி காலத்துல கண்டுபிடிச்சதா? ரசூலுல்லாஹ் காலத்துல இறந்து போனார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல எத்தனை பேர் வந்து அடக்கம் செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் இருந்துச்சு. இறந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அதை ஓதினார்களா? உங்க சொந்தக்காரங்க ஓதுங்கன்னு சொன்னாங்களா? யாரை அனுப்பி விட்டாங்களா? அதான் கொஸ்டின். ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு அதை சொல்லியிருந்தாங்கன்னா அது மார்க்கமாகாது. நம்ம சஹாபாக்கள் சொன்னதை கூட குர்ஆன் இல்லாட்டி ஏத்துக்கிற கூடாதுன்ற கொள்கை. அதான் இஸ்லாம். இவங்க என்ன பண்றாங்க? நவவிங்கிறாங்க, அஹ்மது இப்னு ஹம்பல்ங்கறாங்க. அதான் பக்கம் பூரா இருக்குது. இந்த பேஜ் பூராவுமே எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இந்த மாதிரி அவர் சொன்னார், இவர் சொன்னார். அடுத்து என்ன நமக்கு சொல்ற? மதுஹப் மறுப்பாளர்கள் மேற்கண்ட இமாம்களை மதிக்கிறோம் என்கிறார்கள். அவ்வாறு என்றால் மரணித்தோருக்கு குர்ஆனை ஓதலாம் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இவர்களின் கூட்டு அர்த்தமற்றதாகிவிடும். பாயிண்ட் ஹதீஸ் இல்லை என்றது விளங்கிட்டு மதுஹப் மறுப்பாளர்கள் வந்து மேற்கண்ட இமாம்கள் 3 பேர் போட்டிருக்கு. ஷாஃபி, அஹ்மது இப்னு ஹம்பல், நவவி. இந்த 3 பேர் பரையும் போட்டுவிட்டு இவங்களை மதிக்கிறோம்னு சொல்றாங்க. மதிக்கிறதா இருந்தா அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அல்ஹம்து சூரா ஓத சொல்லிருக்காங்கல்ல, அதை ஓத சொல்லிருக்காங்கல்ல, கபர்ல போய் சேரணும்னு சொல்றாங்கல்ல, அது மதிக்கிறத ஏத்துக்கிற வேண்டியதானு கேட்கறாங்க. நம்ம மதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மதிக்கத்தான் செய்யறோம். ஷாஃபி இமாமையோ ஹம்பலி இமாமையோ குறுகட்ட ஆளுதோ வேற மாதிரி நம்ம திட்டுறோமா? மதிக்கிறோம். மதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. மதிக்கிறதுக்கு அர்த்தம் என்னது? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதாக நாங்கள் சொன்னால் ஏத்துக்கிறங்க, அது இல்லாம செஞ்சா தூக்கி எறிஞ்சிருங்க. அதான் மதிக்கிறது. தூக்கி எறியதான் அவங்களை மதிக்கிறது. ஒரு ஆளை மதிக்கிறதுனா அவருடைய அறிவுரைப்படி நடக்கிறது மதிக்கிறதா? அவருக்கு அறிவுரைக்கு மாத்தமா நானா இஷ்டப்படி செஞ்சு மதிக்கிறது ஆகுமா? ஹம்பலி இமாம் சொன்ன என்ன சொன்னாங்க? ஷாஃபியை பின்பற்றாத லாத்துக்கொள்ளிது ஷாஃபியை பின்பற்றாத, உலா மாலிக்கை பின்பற்றாத, உலல் அவுசாயை பின்பற்றாத, உலல் தௌரியை பின்பற்றாத, ஹுதுமின் ஹைது அகது. அவங்க எல்லாம் எப்படி வழி நடந்தாரோ அப்படி நடந்துட்டு போ. அவங்க எப்படி ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டு போட்டாங்க. அதனால நம்ம இவங்களெல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களும் அதுதான் போயிச்சாங்க. இதெல்லாம் அவங்க பேர்ல இட்டு கட்டப்பட்ட செய்தியா இருக்கும். அல்ல அவங்க புரிந்து கொள்வதில் தப்பு செஞ்சிருப்பார்கள். சகாபாக்கள் தப்பு செய்யற மாதிரி, நாங்க செய்யற மாதிரி, நீங்க செய்யற மாதிரி மனிதன்கிறத காட்டுறதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய மேதையிட்டையும் எல்லாம் தப்பு வர வைப்பான். ரப்புக்கு தான் தப்பு வராதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி, இறைவனை தவிர யாரும் தப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆள் கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தப்புகளை வர வைப்பான். நம்ம என்ன பார்க்கணும்? இது ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல? இப்ப இந்த அல்ஹம்து சூரா ரசூலுல்லாஹ் பிந்தி வந்ததா? நீங்க சொல்ற அல்ஹம்து சூரா ஃபலக்கு நாஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா இல்லையா? அதையும் ஓதல ரசூலுல்லாஹ். ஏன் மனைவி ஹதீஜாவுக்கு ஓதல? ஏன் வேற ஹம்சாவுக்கு ஓதல? மகன் இறந்ததுக்கு இப்ராஹிமுக்கு ஏன் ஓதல? அப்படி எவ்வளவு விஷயங்களுக்கு அவங்களுடைய மகள் இறந்திருக்காங்க, 2 மகள் இறந்தாங்களே, அதுக்கு ஏன் ஓதல? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதலங்கிறதுல முடிஞ்சு வச்சுக்காத. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றை இவர்கள் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி வறுமையானால் அதை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். இமாம்களை மதிக்கிற லட்சணம் அப்படித்தான் மதிக்க வேண்டிய முறை. அடுத்து தராவிய தொலை